வணக்கம். இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், அரவணைப்பிலும் சிறந்தவன் என்று பெயர் எடுக்கக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த 2026 புத்தாண்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் சமசப்த பார்வை ராசியை பார்க்கும் பொழுது தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அது எப்படிப்பட்ட குழப்பம் என்றால், தன் வாழ்க்கைக்கு பங்கம் ஏற்பட்டும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை மேலே உங்களுக்கு சந்தேகம் எழும்படியாக விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சிலருக்கு அது உண்மையாலுமே பாதிக்கவும் படும். இதை வீடியோவில் சொல்லும் போது கொஞ்சம் மறைத்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமும் தெள்ள தெளிவாக ஓப்பனாக சொல்லுகிறது. என்ன காரணம் என்றால், இதற்கு சொல்யூஷன் இருக்கிறது. ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இதற்கு என்ன சொல்யூஷன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்தே அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தும் கூட மன நிம்மதி இல்லை. இது உண்மையா இல்லையா என்று நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். வாழ்வில் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும், எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் மன நிம்மதி இல்லை என்றால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது ஜீரோ தான். தனுசு ராசியா இருக்கட்டும், தனுசு லக்னமாக இருக்கட்டும், இதில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தன்னை மற்றவர்களை விட ஒரு நல்ல பொசிஷனை தான் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம் கொண்ட இந்த தனுசு ராசி எங்கு சென்றாலும் ஒரு தகப்பன் போலையும் ஒரு தாய் போலையும் கருணை உள்ளம் கொண்டவர்கள். ஆனால் ஒரு தகப்பன் தன் குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் அவனுடைய கஷ்டம் வெளியே தெரிவதில்லை. அதே போலதான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய கஷ்ட நஷ்டம் மற்றவர்கள் உணர மாட்டார்கள். இவர்களுக்கு முதலாளி என்ற பட்டம் கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் ஏழையாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் இவர்களை முதலாளி போலதான் பார்ப்பார்கள். எல்லோருக்கும் சம்பளத்தை கொடுப்பார்கள். இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாமா என்று கேட்பார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், இவருடைய நீட்னஸ் தான் காரணம். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது போல, தான் சாப்பிட்டது பழைய சோறாக இருந்தாலும் இலையில் நெய் தடவி வெளியே போடு என்பார்கள். இவர்களுக்கு எவ்வளவுதான் வறுமை ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் கஷ்டம் ஏற்பட்டாலும் முகம் எப்பொழுதும் தேஜஸாக இருப்பதால் இவர்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னா கூட மற்றவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா கொடுத்து சிவந்த கை இந்த தனுசு, வாங்கி பழக்கம் இல்லை. எல்லா ராசியிலும் தான் ஒரு 10% பேர் ஏண்டா பிறந்தோன்னு தெரியாம பிறந்தது அந்த ராசிக்கு பேரே கெடுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு 10% பேர் பிறக்கலாம். ஆனால் 90% இந்த தனுசில் பிறந்தவர்கள் ஒன்று யாரிடம் வாங்க மாட்டார்கள். வாங்கினா அதற்கு உடனே ரிப்பீட் கொடுத்து விடுவார்கள். ஆக கொடுக்கல் வாங்கல் சிறப்பு யாருக்கிட்ட இருக்கும் என்றால், இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அதே போல் கடன் வாங்க தான் இவர்கள் நிலைகள் ஏறும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் கடன் வாங்கினால் மேலும் மேலும் கடன்காரன் ஆகிவிடுவார்கள். அதுவும் உபயராசி தான், மூலக்கூறு ராசி தான். மொத்தம் 4 மூலக்கூறு ராசிகள் இருக்கிறது. ஒன்று மிதுனம், ஒன்று கன்னி, ஒன்று தனுசு, ஒன்று மீனம். இந்த 4 கிராஸ் ராசியில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பில் மிகுந்தது யார் என்றால் அது தனுசு ராசி. அதே போல பைனான்ஸ்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களை வேலைக்கு வைத்து கொண்டால் உங்களுடைய வசூல் சிறப்பாக இருக்கும். தனுசிலும் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேக்காக பேசி வசூல் பண்ணி விடுவார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெறப்பா பேசி, வீம்பா பேசி, அதிகாரமா பேசி வசூல் பண்ணி விடுவார்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் அறிவை பயன்படுத்தி தட்டி கொடுத்து வசூல் பண்ணி விடுவார்கள். ஆக மொத்தம் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வசூல் மன்னர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தன் வாழ்க்கையில் கொடுத்த பணத்தை இவர்கள் வசூல் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் இவருக்கு கொஞ்சம் சங்கோச்சம் அதிகம், சுய கௌரவம் அதிகம். தன்னிடம் இல்லை, எனக்கு திருப்பி கொடு என்று கேட்க அவர்களுக்கு வாய் வராது. அதனாலே தான் கொடுத்த கடனை அவ்வளவு சீக்கிரம் வசூல் பண்ண மாட்டார்கள். ஆனால்
வசூல் கம்பெனியில் போய் சேர்ந்தால் பிறருக்காக வசூல் பண்ணி கொடுப்பதில் வல்லவர்கள். அதேபோல் பிறர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் இவர்கள் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள். தன்னுடைய பிரச்சனை வந்தவனை குழம்பி போய்விடுவார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் குறைந்தது 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இவங்க சாப்பாடே ஆக்குவாங்க. இவர்கள் வீட்டில் எப்பொழுதும் சாதம் மிச்சமாய் கொண்டே இருக்கும். அது சாப்பாடாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எந்த வகை ஃபுட்டாக இருக்கட்டும். ஏனென்றால் அது மீதியாகி நாய்க்காவது போகணும். ஆக நாய்க்கு தானம் பண்ணும் போது இவங்க மிகப்பெரிய சிறப்பை அடைவார்கள். தெரிந்தோ தெரியாமலோ நாய்க்கு ஒரு பிஸ்கட் இவர்கள் வாங்கி போட்டார்கள் என்றால் அன்றைக்கு இவர்கள் மனம் நிம்மதி அடையும், மகிழ்ச்சி அடையும். உங்க குடும்பத்தில் சந்தோஷங்கள் மலர மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொய்யா பழத்தை வாங்கி தானம் செய்து விடுங்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளரிக்காய் அல்லது வெள்ளரி பழத்தை வாங்கி தானம் செய்து விடுங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலாப்பழம் வாங்கி தானம் செய்து விடுங்கள். ஏன் இந்த காலத்தில் இந்த தானம் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் மன வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் நிம்மதி இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மன நிம்மதி பெற அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த பொருளை வாங்கி தானம் செய்து விடுங்கள். இந்த 2026இல் உங்கள் வாழ்க்கை நிலை மிகப்பெரிய டாப்ல போகும். இந்த 2026இல் மே மாதம் வரை உங்க காட்டில் தான் மழை. வசதி வாய்ப்புகள் நிச்சயம் வரும். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவீர்கள். வாடகைக்கு இருந்தவர்கள் ஒத்திகைக்காக செல்லுவீர்கள். ஒரு சிலர் நிலமாவது வாங்குவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஆக இந்த 2026இல் உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக அமைகிறது. இறைவன் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவான். எல்லோருக்கும் கள்ளங்கபடம் இல்லாமல் அறிவை வாரி வழங்கக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த 2026இல் மன நிம்மதியை சேர்த்தி கொடுக்க வேண்டும் என அந்த இறைவனிடம் துவா செய்து, இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.